சண்டே ஒரு சம்பவம் நடக்கும்போது சிஎஸ்கே வர்சஸ் மும்பை முக்கியமான மேட்ச் உங்களுக்கே தெரியும். எல் கிளாசிக்கோ சிஎஸ்கேவா மும்பையா எந்த பரம்பரை முக்கியமான பரம்பரை அடிச்சு உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பையரை காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் ஜெயிச்சு வாங்குனது இல்ல, விலை கொடுத்து வாங்குனது. ஏன்பா 13 சோக்கரான் தான் எப்படிப்பா அடிக்கிறது? அது ஒரு 13 பேர் விளையாடுறீங்க 11 பேருக்கு பதிலா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மும்பை ஃபேன்ஸ் தெரியும், தம்பி நீங்க 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தீங்க தானே, எப்படி வெயில் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஜோக்கரா இருக்க அவன் அடிக்கடா அப்படின்ற மாதிரி ஆர்சிபியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதான் சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கும். நல்லா நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மேட்சஸ் எப்படி நடக்குதுன்னா, மும்பை இதுக்கு முன்னாடி ஆர்சிபி கூட மோதிட்டு இந்த மேட்சுக்கு வராங்க. சின்ன சின்ன பசங்களாம் அடிச்சு ஃபார்முக்கு வர மாதிரி ஆர்சிபி கூட மேட்ச் நடந்தாலே யாரெல்லாம் ஃபார்ம் அவுட்டா இருக்காங்க அவங்கள ஃபார்முக்கு வந்துறாங்க. இங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அந்த மாதிரி எஸ்கேஒய் அண்ணன் வந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனாரு. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட நல்லா சிக்கிட்டான்டா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி அவங்க கையில போய் சிக்கி நல்லா அடி அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அவங்க 190 அடிச்சாங்க, இவங்க 15 190 அடிச்சு செமையான அடி. எல்லாரும் கண்குளிர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யார் பார்த்தாங்களோ இல்லையோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓரமா நின்று பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சண்டே என்ன நடக்குன்னா, திருப்பி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓரமா போய் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மும்பை ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உள்ள மேட்ச்ல அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ ஃபேன்ஸ் நல்லா சண்டை போட்டு என்டர்டைன்மெண்ட்டாக அந்த மேட்சை கொண்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு அதை பார்க்க ஜாலியாக தான் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்னு போய் பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹோம் மேட்சஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவே மேட்சஸ் எதுவுமே பெருசா ஜெயிக்கல. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லறீரன் தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம். உடனே இங்க வந்து ஹோம்ல மட்டும் தான் தம்பி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அப்ப ஸ்பின்னர்ஸ் கிரவுண்ட் இருந்தா தான் நீங்க விளையாடுவீங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தா உங்களுக்கு விளையாட தெரியாது அந்த மாதிரி எல்லாரும் கேட்டு அந்த டீமையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முஸ்தபிசிரா இருக்கட்டும் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காரு. பட் ஆனால் பத்திரானா இன்ஜுரி வாஸ் பிக்கெஸ்ட் ட்ராபேக் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சர்தால் தக்கூர் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சர்தால் தக்கூர் எடுக்கிறது பெரிய மிஸ்டேக் இல்லை, ஏன்னா சென்னை கிரவுண்டில் நல்லா கட்டஸ் போட்டு ஒர்க் ஆச்சு தான். ஆனால் அது வாங்கடையில் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அடி போலன்னு பொழந்துருவாங்க. உங்களுக்கே தெரியும், மும்பை போலிங்கவே 200 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே போலிங்லாம் பொழந்து விட்டுருவாங்க. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் வந்து ஜடேஜா வச்சுருக்கோம் தளபதி அப்படின்னு அவர் வந்து போட்டுருவார். தளபதி போட்டுருவாரு, முஸ்தபிசரும் போட்டுருவாரு. மீதி இருக்க 12 ஓவருக்குள்ள பொழந்துருவாங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அவங்க 2 பேர் தப்பிச்சிருவாங்க, இவங்கெல்லாம் மாட்டி பொலன்னு பொழந்துருவாங்க. மும்பை கிட்ட முக்கியமான ஒரு மைனஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டின் பும்ரா மட்டும்தான் போலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் தான் விளையாடுறேன், என்ன தெரியல எனக்கு பிடிக்கல. இதான் வேற யாருமே போலிங் சரியா போடுறது இல்லை. எல்லா மேட்சும் 200 கன்சிட் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும் வாங்கடே ஒரு பேட்டிங் ட்ராக் தான், அதனால தான் ரன் கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் அவர் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் பத்தாது, மற்றவங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 200 கம்மியாக அடிச்சு மற்றவங்க கிட்ட கொடுத்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பும்ரா ஓவர் மட்டும் ஜாலியாக வச்சு விளையாட்டு மீதி 14 ஓவரில் அடிச்சு சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் மும்பைட்ட ஒரு மைனஸாக இருக்குது. இன்னொரு போலர் யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. முக்கியமான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னா ரச்சின் ரவீந்திரா. என்னடா அவரை சொல்கிறேன்னு கேட்டேன்னா, அவர் ஃப்ளாட் ட்ராக்ஸில் சூப்பராகவே விளையாடுவார். அகமதாபாத்தில் ஒரு இன்னிங்ஸ் அடிப்பார், போய் பாருங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. அதான் ஒரே ஒரு மேட்ச் சிஎஸ்கே 200 அடித்த மேட்ச். அதில் வந்து ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டைம் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளாட் ட்ராக்னால டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணா, மாரியாத்தா அப்படின்னு வேண்டிக்கிட்டு தயவு செய்து டாஸ் உங்களுக்கு ஃபேவராக விழுந்து போலிங் எடுத்துடணும்னு நினச்சிருக்கேன். போலிங் எடுத்தால் கண்டிப்பாக சேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் ஜெயிக்க முடியாதா? மும்பை ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஜெயிச்சாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அது வந்து 238 அடிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. 200க்கு மேலே அடிச்சா வேணா ஜெயிக்கலாமே தவிர 200 கம்மியாக அடிச்சா கண்டிப்பாக ஈஸி சேஸ் பண்ணலாம். ஆர்சிபியே 190 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மேலே அடிச்சு எடுத்துட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிரவுண்டே ஒரு 200 கிரவுண்ட் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துனா 200 மேலே அடிக்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தான் இந்த நாங்கள் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இது நடக்கலாமா நடக்கக்கூடாதானா கண்டிப்பாக 80% நடக்க சான்சஸ் இருக்குது. அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.